நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி பொதுவெளியில பேசலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே வெளிப்படையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம 3 நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு ஏற்கனவே தெளிவா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சப்ஜுடைஸ் அதாவது நீதிமன்ற விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பொதுவெளியில் பேசக்கூடாது, அது சட்டப்படி தவறு அப்படின்னு நேரடியான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது, குறிப்பா நீதிமன்றத்தினுடைய மானிட்டரிங் கமிட்டி அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பொது வெளியில விஜய் அவர்கள் பேசியது சட்டப்படி குற்றம். விஜய் கரூர்ல பேசி முடிச்சு 2 மணி நேரத்துக்குள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. விஜய் நினைச்சத போல கரூர்ல தேர்தல் வராது, கரூர்ல பை எலெக்ஷன் நடத்த நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு கரூருக்கு விஜய் போய் கரூர் மக்கள் முன்னாடி அவர் பேசியது நீதிமன்றத்தில் எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை அவருக்கு ஏற்படுத்த போகிறது. இது குறித்து உச்சநீதிமன்றமும் 3 பேர் கொண்ட நீதிபதிகளும் என்ன உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர் கரூரில் இடைத்தேர்தல் குறித்து பேசி முடித்து 2 மணி நேரத்திற்குள் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது. வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூர்ல போய் ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்பீச்சினுடைய மொத்த சாரம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அது திமுகவோட சதி, காவல்துறையை வச்சு இதை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசியிருக்கிறார். இதனால திமுகவுக்கு பாடம் புகட்டணும். வரக்கூடிய பை எலெக்ஷன், அதாவது இடைத்தேர்தல் நடக்க போகுது இல்லையா, கரூர்ல திருச்சியில் எல்லா பக்கம், இதுல நீங்க திமுகவை தோக்கடிச்சுட்டு எங்களுக்கு வாக்களிக்கணும், எங்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய பேச்சினுடைய மொத்த சாரம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்த உடனேயே அன்னைக்கு இருந்த திமுக அரசு நீதிபதியின் தலைமையில அதை விசாரிக்க முயற்சி பண்ணாங்க. அப்படி விசாரிக்க கூடாதுன்னு அதை தடை வாங்கினது யாருன்னா இதே விஜய் தான். அது மட்டும் இல்லாம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஐஜி அஸ்ராகாருக்கு தலைமையில ஒரு விசாரணை குழு போட்டாங்க, எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழு. அதுவும் நடக்கக்கூடாதுன்னு தடை பண்ணது யாருன்னா இதே விஜய் தான். சரி, யார் இதை விசாரிக்கணும்னு கேட்டா டெல்லி சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு இவங்களே, அதாவது ஆதவர்ஜுனாவே டெல்லியில போய் உட்கார்ந்து 1 வாரமா பாஜகவோடு பேசி சிபிஐ விசாரணைக்கு இதை மாத்தினாங்க. அதை எப்படி மாத்தினாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த விசாரணைக்கெல்லாம் தடை வாங்கிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்க சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துச்சுன்னா, சிபிஐ விசாரிக்கும், சுப்ரீம் கோர்ட் அதை மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ரைட்டு. 41 பேர் செத்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சிபிஐ விசாரிக்கும், உச்சநீதிமன்றம் மானிட்டர் பண்ணும், அந்த ரிப்போர்ட் உச்சநீதிமன்ற டேபிளுக்கு வரும், உச்சநீதிமன்றம் அதன் அடிப்படையில குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லும். சரி, இப்படி ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வழக்க விஜய் அவர்கள் பேசலாமா? இது முதல் முறை அவர் பேசல. ஏற்கனவே திருச்சி கூட்டத்துல பேசியிருக்காரு, தமிழ்நாடு சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா திமுக, அதாவது குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனான உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குறதுக்காக, அரசியல்ல கொண்டு வர்றதுக்காக கரூர் மக்களை பலி கொடுத்துட்டாரு, பலி கொடுத்து விஜய் மேல கெட்ட பேர் உருவாக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு அவரெல்லாம் பேசியிருக்காரு. திரு ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும் இல்ல விஜயா இருக்கட்டும், சட்டமன்றத்துல பேசியிருக்கிறாங்க, பொது நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கிறாங்க. இப்படி பேசலாமா அப்படின்னா அப்படி பேசவே கூடாது. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் நேரடியாக இதுக்கு முன்னாடி எச்சரிக்கையை பண்ணியிருக்கிறார். எப்பன்னா, டிசம்பர் 2025 அவர் வெளிப்படையா கோர்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, பங்களாதேஷ் விவகாரத்துல ஒரு வழக்கு வந்துச்சு. அதாவது ஒரு கர்ப்பிணி தாயையும் 8 வயது குழந்தையையும் நேரடியா பிடிச்சு கொண்டு போய் இவங்க பங்களாதேசி, இவங்க இந்தியர் கிடையாது அப்படின்னு பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் விட்டுட்டு வந்துட்டாங்க காவல்துறை, அதாவது டெல்லி காவல்துறை. இது குறித்து கடுமையான விமர்சனத்தை பத்திரிகையில எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருந்தது, குறிப்பா உச்சநீதிமன்றம் விசாரிச்சது. அந்த நேரத்துல உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன சொன்னார் அப்படின்னா, பத்திரிகையில இது போன்று எழுதக்கூடாது. ஏன்னா ஒரு வழக்கு கோர்ட்ல இருக்கு, சப்ஜுடைஸ் கோர்ட்ல இருக்கக்கூடிய, கோர்ட் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு குறித்து பத்திரிகையில கட்டுரை கூட ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ற மாதிரி எழுதக்கூடாது, எந்த நரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அதை கண்டிச்சார். இது குறிப்பா என்னன்னா, அன்னைக்கு இருந்த பாஜக அரசாங்கத்தினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா அவர்கள் இந்த வழக்குல நேரடியாக ஆஜராகி, ஒரு விஷயம் கோர்ட்ல இருக்கும்போது, விசாரணையில் இருக்கும்போது எப்படி நீங்க பத்திரிகையில எங்க அரசாங்கத்தை கேவலப்படுத்துற மாதிரி, இல்ல எங்களுடைய தரப்பை கேவலப்படுத்துற மாதிரி நீங்க எப்படி வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டப்ப உச்சநீதிமன்றம் அதை ஏத்துக்குச்சு. அன்னைக்கு இந்த வழக்கில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் அவர்கள்
ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை பத்தி எல்லாம் பேசினாரு. ஆனா உச்சநீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன்ஸ் தான் கடைசியில் நிக்குது. அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது, ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும் போது சப்ஜுடைஸ் அதை பத்தி பேசக்கூடாது, ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது, அது தப்பு சட்டப்படி அப்படின்னு சூரியகாந்த் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியே சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2023 அமித்ஷா அவர்கள் கர்நாடகால 4% முஸ்லிம்களுக்கு ஓபிசி கோட்டா கொடுக்கிறது குறித்து பொதுவெளியில பேசினப்ப இப்படி எல்லாம் பொதுவெளியில பேசக்கூடாது, ஏன்னா இந்த வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணையில் இருக்கு அப்படின்னு 3 நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட்டினுடைய முக்கியமான நீதிபதிகள் திரு நாகரத்னா, KM ஜோசப் மற்றும் அமானுல்லா, இவங்க 3 பேருமே ஒரு உத்தரவை கொடுத்தாங்க, கண்டிச்சாங்க இதைய. சோ அப்போ இது மட்டும் இல்லாம சமீபத்துல கோவால சட்டமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஒரு குறிப்பிட்ட வழக்கு விசாரணையில் இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ள ஃப்ளோர்ல நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வழக்கு ரொம்ப 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 சென்சிட்டிவான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது அந்த வழக்கு குறித்து ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை, ஒரு தப்பான நரேட்டிவை, இல்ல ஏதோ ஒரு வகையில அது தப்போ சரியோ எந்த காரணத்தை கொண்டும் யாரும், முக்கியமாக கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய சிஎம்ஓ, மினிஸ்டர்ஸோ, கட்சி தலைவர்களோ யாரும் பேசக்கூடாது. சாதாரண கட்சி தலைவர் பேசினாலே தப்புங்க போது கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரும் ஒரு மினிஸ்டரும் எப்படி பேசினார்கள், அது சட்டமன்றத்துக்குள்ளே எப்படி பேசினாங்க? நீங்க சொல்றீங்கல்ல போலீஸ் தான் அந்த கொலையை செஞ்சது அப்படின்னு, ஆதாரம் உங்கள்ட்ட இருக்கல, நேரா கொண்டு சிபிஐ கொடுங்க. ஏன் இதுவரைக்கும் நீங்க சிபிஐ கொடுக்கவே இல்லை? இதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது ஒரு வழக்கு குறித்து பொதுவெளியில் பேசினா சிபிஐ சம்மன் அனுப்பணும். யாருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு மினிஸ்டருக்கும். இதுவரைக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பல. சிபிஐ டெல்லியில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலையும் அவங்களுக்கு பிரான்ச் இருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்க டே டு டேல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விஜய் 3 முறை பேசியிருக்காரு, ஆதவர்ஜுனா பல முறை பேசிட்டாரு, ஒரு சம்மன் கூட அவங்களுக்கு அனுப்பல. ஏன் இந்த சம்மன் அனுப்பல? அப்ப சிபிஐக்கும் இவங்களுக்கும் கூட்டா? சிபிஐ சொல்லுதா இந்த வழக்குல போலீஸ் தான் குற்றவாளின்னு சொல்லுச்சா? ஏன் இந்த பெர்செப்ஷன் இவங்க பேசும்போது, இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணும்போது சிபிஐ வாய மூடிட்டு இருக்கு? இந்த கேள்விக்கு விடை இல்லாமல் இருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வெளிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேசினார் தலைவர். பேசி முடிச்சுட்டு கடைசியா என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க 2024 இந்த தீய சக்திக்கு, திருட்டு திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிச்சிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு பேசினாரு. இந்த தோல்வி இத்தோடு நிக்க கூடாது, காலங்காலத்துக்கும் இந்த தோல்வி தொடரணும், அவங்கள ஜெயிக்கவே விட்டுறாதீங்க, வர்ற இடைத்தேர்தல்ல நம்ம தாவேகா கேண்டிடேட்ஸை ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவர் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், கரூர்ல நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க, கரூர்ல 4 தொகுதி இருக்கு, நீங்க பிரச்சாரம் பண்ண 4 தொகுதியில ஒரு தொகுதி தவிர்த்து 3 தொகுதி நீங்க தோத்து போயிட்டீங்க. உங்களை தோக்கடிச்சது யாரு? இன்னைக்கு உங்க கட்சியில சேர்ந்திருக்கிறாரே விஜயபாஸ்கர், அவர் தான் கரூர்ல இந்த தாவேகாவை தோக்கடிச்சார். காசு கொடுத்து மக்களுக்கு ஓட்டு போட சொல்லி ஓட்டு வாங்கி இந்த அதிமுக விஜயபாஸ்கர் ஜெயிச்சாரு. இன்னைக்கு அதே காசு கொடுத்த விஜயபாஸ்கர் உங்க கட்சியில சேர்த்து புனிதமாக்கிக்கிட்டீங்க. பேசும்போது விஜய் அவர்கள் சொல்றாரு, நான் குளத்தூர்ல ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன், அதுக்கே எஃபெக்டா பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய தோல்வி அப்படின்னு ஸ்டாலினை கிண்டல் அடிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6 இடத்துல விஜய் அதிகமா பேசினாரு. முதல்ல விக்கிரவாண்டியில பேசினாரு, விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு சீட்டு கூட அவரால் ஜெயிக்க முடியல. அது மட்டும் இல்லாம கரூர்ல நிறைய பேசினாரு, 4 தொகுதியில ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாரு. அரியலூர்ல எந்த தொகுதியிலும் ஜெயிக்கல, நிறைய பேசினாரு. அந்த ஊர்ல போய் நாகப்பட்டினத்துல நல்லா பேசினாரு, 0, அங்கேயும் ஜெயிக்கல. திருவாரூர்ல போய் பயங்கரமா பேசினாரு, அங்கேயும் 0, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒண்ணு கூட ஜெயிக்கல. கன்னியாகுமரியில போய் பேசினாரு, அங்கேயும் 0, அங்கேயும் ஒண்ணு கூட ஜெயிக்கல. ஏன் இங்கெல்லாம் நீங்க நிறைய பேசுனீங்களே, 5 நிமிஷத்துக்கு அதிகமா பேசுனீங்களே, 5 நிமிஷம் பேசின உடனே ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு. நீங்க இங்க அரை மணி நேரம்லாம் பேசியிருக்கிறீங்களே, ஆனா ஒருத்தர் கூட ஜெயிக்கலையே. ஏன்? நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் எங்க குளத்தூர்ல பேசியிருந்தீங்க, அரை மணி நேரம் பேசியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாலினே ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா நீங்க பேசுனது மக்களுக்கு பிடிக்காம ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டைலாக்லாம் விடாதீங்க, 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படிலாம் டைலாக் விடாதீங்க. நீங்க போய் பேசின பல இடத்துல உங்களுடைய கேண்டிடேட் ஒருத்தர் கூட ஜெயிக்கல. நீங்க வாங்கினது வெறும் 108 சீட்டு தானே, பேலன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க தோத்து தானே போயிருக்கிறீங்க. இதுல குறிப்பா நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கரூர் சம்பவமே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சம்பவம் அப்படின்னு சொல்றீங்க போலீஸால. எனக்கு அடிப்படையில் உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. 13/9/2025 பிரச்சாரத்தை துவங்குறீங்க. முதல் பிரச்சாரம் சனிக்கிழமை தான் நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. முதல் பிரச்சாரத்தில் நீங்க எங்க போற முடிவு பண்ணீங்க? திருச்சி, அரியலூர், பெரம்பலூர். இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்ச உடனேயே 2வது ஷெட்யூல் 20/9/2025 அடுத்த வாரம் நாகப்பட்டினம் போற மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தீங்க. அதுக்கு அடுத்த வாரம் 27/9/2025 எங்க ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்க? திருவள்ளூர், இந்த பக்கம் வட சென்னை தான். நான் என்ன கேட்கிறேன், திருவள்ளூர் ஷெட்யூல் எப்படி
மாறி கரூருக்கு வந்துச்சு. கடைசி நேரத்தில் கடைசி 4-5 நாட்களுக்குள் வட சென்னையிலும் திருவள்ளூரிலும் பேச வேண்டிய விஜய் அவர்கள் ஏன் எதற்காக கரூரில் போய் பேசினார்? இவரை கரூர் போக சொன்னது யார்? இங்கு பேச வேண்டாம், நீங்க அங்கதான் பேசினாங்கன்னு ஷெட்யூலை மாத்தினது யார்? இதை சிபிஐ விசாரிக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கரூருக்கு வந்ததா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நாகப்பட்டினம் போனதாக இருக்கட்டும், ரூட்டை கடைசி நேரத்துல மாத்தி இருக்கிறாங்க. இந்த ரூட்டை ஏன் கடைசி நேரத்துல மாத்தினீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாகப்பட்டினத்துல நீங்க வர வேண்டிய ரூட்டு, அந்த ரூட்டை நீங்க பைபாஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்க. அதாவது நாகப்பட்டினத்துல நீங்க புத்தூர் ரவுண்டானால பேசியிருக்கிறீங்க. ஆனா நீங்க எக்ஸாக்டா எங்க பேசணும் அப்படின்னா நாகப்பட்டினம் டவுன்ல பேசணும். நீங்க ரூட்டை மாத்தி 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 உங்களுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த 2 முக்கியமான இடம், ஒன்னு நாகூர், இன்னொன்னு நம்பியார் நகர். இங்கெல்லாம் இந்த ரூட்ல நீங்க வராம வேற ரூட்டை பிடிச்சி, பாண்டிச்சேரி ரூட்டை பிடிச்சி நீங்க ஏன் நேரடியாக புத்தூர்ல போய் பேசுனீங்க, அந்த ரவுண்டானாக்கு போய் பேசுனீங்க? இது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. அதே போல இந்த கரூர் விவகாரம் அப்படித்தான். கரூர்ல உங்களை காவல்துறை ஒரு குறிப்பிட்ட ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டு பேச சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோ ஆதாரம், போலீஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் இருக்கும்போது நீங்க எதற்காக உங்களுடைய வாகனத்தை முன்னாடி நகர்த்தி கொண்டு போனீங்க? இது மாதிரி பல கேள்விகளுக்கு இதுவரைக்கும் எந்த விடையுமே விஜய் தரப்பில் இருந்து இல்லை. குறிப்பாக இன்னைக்கு பேசும்போது பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எங்களுக்கு உருவாக்குனாங்க, SOP இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து அவர் பேசுறாரு. இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இவர் திருச்சியில் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு, இப்ப கரூர்ல பேசுறாரு. இந்த 2 கூட்டத்திலையுமே 5000 பேர் மட்டும்தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி SOP போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பந்தல் போட்டு உள்ள உட்கார வச்சிருக்கிறீங்க. இப்ப யாரு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு? ஏன் நீங்க வெறும் 5000 பேர்த்து மட்டும்தான் அலோவ் பண்றீங்க? இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம் இருக்கிறப்ப 5000 பேர்த்துக்கு மேல வரக்கூடாதுனப்ப எங்களுக்கு தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், ஏன் எங்களுக்கு இப்படி புதுசா SOP போடுறீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கொந்தளிச்சாரு. இப்ப இவரோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவரோட ஆட்சியில இவர் போய் மக்களை சந்திக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்? நீங்க கரூர்ல அந்த குறிப்பிட்ட இடத்தை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, வேலுச்சாமிபுரத்தை, நாங்க கேட்டது ரவுண்டானாதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க தான் முதலமைச்சர். ரவுண்டானாலே கூட்டம் போட்டுருக்கலாமே, ஒரு பெரிய கொட்டாயை போட்டு ரவுண்டானாலே ஒரு கூட்டம் போட்டுருக்கலாமே. ஏன் நீங்க ரவுண்டானால கூட்டம் போடாம கரூருக்கு வெளியே அவுட்டர்ல போய் ஒரு மைதானத்தை பிடிச்சி அதுல கொட்டகை போட்டு ஸ்வீட்டு, தண்ணி, காரம் எல்லாம் கொடுத்து ஃபேன் எல்லாம் போட்டு ஏன் இந்த கூட்டத்தை நீங்க நடத்துறீங்க? இதை ஏன் நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது செய்யல? அடிப்படையில உங்களுக்கு வேன் பிரச்சாரமே கொடுக்கல. ஆனா நீங்க போலீஸினுடைய பல்வேறு அறிவுறுத்தலையும் மீறி நீங்க வேன் பிரச்சாரம் பண்ணீங்க. அந்த வேன் பிரச்சாரம் பண்ணதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மரணம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தெரியுது. இட் இஸ் அ மேன் மேட் மிஸ்டேக் தான். அதை யார் பொறுப்பேற்கணுமோ அதை பொறுப்பேற்காம இதை தட்டி கழிக்கிற வேலை குறிப்பாக தமிழ் மக்கள்கிட்ட, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்கவே நீங்க ஒரு ஃபால்ஸ் நரேஷனை திரும்ப 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 கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதுல குறிப்பா இன்னைக்கு நீங்க பேசும்போது என்ன சொல்றீங்க? நான் பயந்து ஓடிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறீங்க. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க, வெளிநாட்டுக்கு பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு நீங்க பேசுறீங்க. 27ஆம் தேதி 41 பேர் கரூர்ல மரணம் அடைஞ்ச அடுத்த நாள் 28ஆம் தேதி உங்க கட்சியை சார்ந்த ஒரு நபர் கூட பொது வெளியில இல்லை. எல்லாருமே தலைமறைவு. புஷி ஆனந்த காணோம், CT நிர்மலா காணோம், கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகனை காணோம், யாரையுமே காணோம். 28ஆம் தேதி இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? 29ஆம் தேதி எங்க இருந்தாங்க? 30ஆம் தேதி எங்க இருந்தாங்க? பெயில் கிடைச்சதுக்கு பிறகு இவங்க எல்லாம் எப்படி வெளியே வந்தாங்க? நீங்க பனையூர்ல இருந்தீங்க, 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டீங்க. ஆனா உங்க கட்சியை சார்ந்த இத்தனை நபர்கள் எங்கே போனார்கள்? எப்படி ஓடி போனார்கள்? எங்க ஒளிந்திருந்தார்கள்? இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லவே இல்லை. நீங்க சொல்றீங்க நாங்க ஒரு பெரிய நினைவு சின்னத்தை தாவேகா சார்பாக எழுப்ப போறோம் அப்படின்னு. அதே நினைவு சின்னம் பக்கத்தில் நாளைக்கு வேறு ஒரு அரசு வந்தால் நீங்கள் கரூர்ல உங்களை மைக் எடுத்துட்டு கேள்வி கேட்க பத்திரிகையாளர்கள் வந்தப்ப எப்படி ஏர்போர்ட்டுக்கு ஓடி போனீங்களோ அதே போல ஒரு சித்திரத்தையும் அங்க செஞ்சு ஒரு சிலையை வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இது ஒரு குறியீடு அப்படின்னா அதுவும் ஒரு குறியீடு. தன் சொந்த ரசிகர்களை, தன் சொந்த தொண்டர்களை கைவிட்டு விட்டு ஒரு தலைவர் ஓடி போனார் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு உணர்த்தும் விதமாக அப்படியும் கூட ஒரு சிலை இங்கு வைக்கப்படும். இதுல கடைசியா இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்த கரூர் விவகாரத்திலிருந்து நீங்கள் ஓடி போனதற்கு பிறகு உங்கள் கட்சி சார்பாக ஒரு பிரஸ் மீட்டோ இல்லை உங்க கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ லெட்டர் பேட்ல இருந்து இதுவரைக்கும் ஒரு நிலைப்பாடு இந்த கரூர் விவகாரம் குறித்து
இந்த கரூர் சம்பவம் என்பது என்ன, கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு வார்த்தை கூட உங்களுடைய அஃபீஷியல் லெட்டர் பேட்ல இருந்து வரல. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னும் வெளிவராத விடயங்களாக இருக்கிறது. விஜயனுடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்சை மொத்தமா கேட்கும்போது கரூர்ல அடுத்தது நடக்கக்கூடிய இடைத்தேர்தல், கரூர் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 பகுதியில் நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த இடைத்தேர்தல்ல திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் அவர் முன் வச்சார். வெளிப்படையா தான் தெரியுது. ஆனா அவருக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி அவர் இப்படி பேசின உடனே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள வந்து சென்னை ஹைகோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 2 நீதிபதிகள் அமர்வு வந்து அதிரடியா உத்தரவு கொடுத்திருக்காங்க. வர ஜூலை 31 வரைக்கும் இந்த தொகுதிகளில் வந்து தேர்தலை அறிவிக்க கூடாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தற்காலிகமான ஒரு தடை வச்சிருக்காங்க. இந்த வழக்கு வந்து விசாரணையில் இருக்கு. குறிப்பாக நாங்க குதிரை பேரமே நடத்தல, குதிரை பேரம் கழுத பேரம் ஏதோ சொல்றாங்க அப்படின்னு வந்து விஜய் பேசினாரு. ரொம்ப 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 வெளிப்படையாக இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய பாஜக நடத்திட்டு கூடிய குதிரை பேரத்தை விட ரொம்ப 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 அதிகமான ஒரு பெரிய குதிரை பேரத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காரு. அந்த குதிரை பேரம் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா அவர் வந்து கரூர் நாங்க குதிரை பேரம் எல்லாம் நடத்தல, நான் மக்களை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு பேசினாரு. அவருடைய குதிரை பேரத்தை மையமாக வச்சு விசாரணை வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் வந்து இப்போதைக்கு வந்து இந்த தொகுதிகளை வந்து பை எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு அதிரடியான ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கும்.